நமச்சிவாய பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவான். நல்லையப்பரே காதினையே உங்கள் பாதம் பணிந்து இன்றைய மாலை பொழுதிலே ஆன்மீகத்திலே சகல ஐஸ்வர்யங்கள் தரும் 12 சித்தர்களின் வரலாற்றை பார்க்கலாம். சித்தர்கள் 18 பேர் என்பதாக வரலாறு இருக்கின்றது. திருமூலன், போகர், கருவூரான், புலிப்பாய், கொங்கணர், அகப்பை சித்தர், சடைமுனி, சிதரானந்த அகத்தியர், பேரையார், கோரக்கர், பாம்பாடி சித்தர், சிவவாக்கியர், ரோசமுனி, காக விஜண்டர், காட்டு சித்தர், சுரம்பை சித்தர், பதஞ்சலி முனிவர், 108 சித்தர்கள், ஜீவ சமாதிகள், 18 சித்தர்கள், அட்டவணை சித்தர், ஓர் விளக்கம். இப்படி பொருளடக்கத்திலே நமக்கு பதிப்புரை தந்திருக்கின்றார்கள். அந்த 18 சித்தர்களிலே எல்லோரும் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். ஆன்மீகத்திலே இந்த சித்தர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டிகள், மானுட வாழ்க்கையிலே வழிகாட்டியவர்கள். அவர்கள் வைத்தியம், ஜோதிடம், வைத்திய சூத்திரம், பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். இப்படிப்பட்ட சித்தர் ஒருவர் குருவை நீங்கிய புலிப்பாணி சித்தர், குருவையும் நீங்கிவிட்டார் புலிப்பாணி சித்தர். அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாயம். இவர் போகையில் சீடராவார். புலிப்பாணி என்பது இவர்களுடைய இயற்பெயர். இந்த மாற்றத்துக்கு ஒரு கதை இருக்கின்றது. ஒரு நாள் போகர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டு இருக்கின்றார். குருநாதர் கேட்டுவிட்டாரே என்பதற்காக ஒரு புலியை வசியம் செய்து அதன் மீது ஏறி சென்று வெறும் கையாலே தண்ணீர் விரட்டி கொண்டு வந்து கொடுத்தவர். புலிய வசியம் பண்ணி இருக்கிறார் என்றால் பாருங்கள், அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி. அப்படிப்பட்ட புலிப்பாணி சித்தர் உரிமையே சென்று பாணி, அதாவது தண்ணீர் கொண்டு வந்ததால் இவருக்கு புலிப்பாணி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியிலே, ஹிந்தியிலே பாணி என்றால் தண்ணீர் என்று அர்த்தம். பழனி முருகன் சிலைக்கு போக செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் புலிப்பாணி சித்தர். பழனி முருகன் சிலையை செய்வதற்காக உறுதுணையாக இருக்கின்றார். யாரு? புலிப்பாணி சித்தர். நவ பாஷாட மூலிகைகளை இவர் தனது புலியின் மீது ஏறி சென்று பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. குதிரைச்சபாரி போவாங்க, இல்லை நாயை பிடித்துக் கொண்டு வேட்டைக்கு செல்வார்கள். இவர் புலி மீது ஏறி சென்று நவ பாஷாணங்கள் மூலிகைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து பறித்து வந்ததாக கூறப்படுகிறது சிலை செய்வதற்காக. எந்த சிலை? முருகன் சிலையை. போகர் சமாதிக்கு செல்லும் முன் பழனி தண்டாயுதமானி பூஜைகளை கவனித்துக் கொள்ளும்படி புலிப்பாணி நியமித்திருக்கின்றார். ஆனால் பிற்காலத்திலே அவர் போகர் சமாதிக்கு மட்டும் பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாய். போகர் பழனி சிலையை செய்து முடித்ததும் சீனா தேசத்துக்கு சென்று விட்டார். இந்த போகர் சீன தேசத்தை சேர்ந்தவர். பாருங்கள், எங்கிருந்து இங்கு வந்து அந்த அடைக்கலமாகி இவருக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தது. எனக்கு சிலை செய்து வையப்பா என்று முருகன் கனவிலை சொல்ல அந்த சிலையை செய்தார் போகர். அவருடைய சமாதி
பழைய முருகன் கோயிலிலே தென்மேற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் நமச்சிவாய. அங்கு தமது தவ வலிமையை இழந்துவிடவே சீன தேசத்துக்கு போனவுடன் இந்த தவ வலிமையை இழந்து விட்டார். போக இந்த புலிப்பாணியார் அவரை தம் முடியிலே சுமந்து வந்து சீன தேசத்துக்கு சென்று பழனியிலே வைத்து அவருக்கு சகல தவ வலிமைகளையும் அளித்தார் என்று கூறப்படுகிறது. ஓம் நமச்சிவாய. இவர் வைத்தியத்திலும் சாலங்களிலும் செய்வதில் போகரில் மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. வைத்தியத்தில் சிறந்தவராக இருந்திருக்கின்றார். அந்த காலத்தினுடைய வைத்தியெல்லாம் வைத்தியம் இந்த காலத்திலே நல்ல பலன் தந்தது. இப்பொழுது ஆங்கில மரப்படி வந்துவிட்டது அல்லவா, அதனாலே அது மங்களாக இருக்கின்றது. புலிப்பாணி சித்தரே அவர் பல நூல்களை எழுதி இருக்கின்றார். எந்தெந்த நூல்கள்? புலிப்பாணி வைத்திய நூல்கள் 500 எழுதியிருக்கின்றார். ஜோதிடமும் 300 எழுதியிருக்கின்றார். ஜாதகமும் 325 எழுதியிருக்கின்றார். வைத்திய சூத்திரமும் 200 எழுதியிருக்கின்றார். பூஜை விதிகள் இந்த சுவாமிக்கு என்னென்ன பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று விதி சூத்திரம் 50 எழுதியிருக்கின்றார். சண்முக பூஜை, அதாவது முருகனுக்கு பூஜை இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு 30 எழுதியிருக்கின்றார். சிவில் வித்தையும் செய்திருக்கின்றார். சூத்திர ஞானமும் 12 எழுதியிருக்கின்றார். புலிப்பாணி சூத்திரமும் 9 இருக்கின்றது. ஆக இப்படி அவர் எழுதியதே வைத்தியத்திலும் ஜாலங்களிலும் போவரை மிஞ்சியவர் யாரும் என்று இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இவரை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்றால், மகா சித்தருக்கே மருத்துவம் சொன்ன மரவுரி சித்தரே, புலிவாகனம் கொண்ட மந்திர சித்தரே, மயில் வாகனனை வணங்கியவரே, எம் கலிப்பாவம் தீர்க்க உங்கள் புலிப்பாலும் பட்டினோம் என்று இந்த செய்யுளை அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பூஜை செய்யும் போது நம்ம சொல்லவே சுவாமிக்கு அத்தனை பூக்களால் செய்கிறோம். பன்னீர் அபிஷேகம், பாலாபிஷேகம், சம்பன அபிஷேகம், பூ அபிஷேகம், இதே மாதிரி இவருக்கு செய்யக்கூடிய பூஜைகள், சித்தருக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகள்லாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலையிலே மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலையில் மேல் புலிப்பாணி சித்தரின் படத்தை வைத்து அப்படத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கு சிவமேற்று வைக்க வேண்டும். இவருக்கு பூஜை செய்யக்கூடிய முறையை பார்த்தீர்களா? இவருக்கென்று கோயில்கள் இல்லை. அதனால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலில் இந்த சித்தருக்கு குறிப்பிட்டு இருக்கும் தியான செய்வதை கண்ணோடி மன முருக கூடவே தியான செய்வதை பார்த்து மருத்துவம் சொன்ன சித்தரே என்று நாம் நம்மே தெரிந்து கொண்டோம் அல்லவா? அதன் பிரகாரம் செய்ய வேண்டும். பின்பு 16 போட்டிகளை விபம் அல்லது சாமந்தி பூ அல்லது அரளிப்பூவை கொண்டு அர்ச்சிக்கை செய்வது. இப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது அவருக்கு எப்படி தந்திரமான தோற்றமுள்ளவரையே போற்றி, தண்டாயுதவாணி பிரியரையே போற்றி, ஞானவரமும் கொடுப்பவரையே போற்றி, இல்ல அர்ச்சனை பிரியரையே போற்றி, சித்த மருத்துவத்தின் தலைவரே போற்றி, ராகு கிரகத்தின் பூஜிப்பவரே போற்றி, இயந்திரங்களை பிரதிஷ்டை செய்பவரையே போற்றி, உலகம் முழுவதும் சஞ்சரிப்பவரையே போற்றி. உலகம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாய. வானத்தில் வாசம் செய்பவரையே போற்றி, செய்வையாளையில் புகழ்வரையே போற்றி, சுகுலாயுதம் உடையவரையே போற்றி, புலிய சொருபமே போற்றி, மிருகங்களில் பூஜிப்பவரையே போற்றி, ஐஸ்வர்யங்களில் அளிப்பவரே போற்றி. ஐஸ்வர்யங்கள் தான் நமக்கு தரார் என்றால் பாருங்கள்.
பொன் பொருள் எல்லாமே நமக்கு தருகிறார். எளிதில் மகிழ்ச்சி அடையவரே போற்றி. பெருமான வழிபட்ட பிடிப்பானை சித்த சுவாமியே போற்றி போற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். எப்படி அர்ச்சனை செய்யறாங்க பார்த்தீங்களா? இப்படி 16 போற்றிகளை கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ புலிப்பானை சித்தரே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு அவர் அருள் கிடைக்கும். பின்பு நிவேத்தியமான கமலா ஆரஞ்சி கொட்டை நீக்கி உரித்து வைக்க வேண்டும். சுளையாக வைக்க வேண்டும். அல்லது தக்காளி விதையை எடுத்து விட்டு உப்பு தூவி வைக்க வேண்டும். தயிர் சாதத்தை உப்பில்லாமல் தாளிச்சாவோல் வைத்து படைக்க வேண்டுமா? இதற்கு இந்த மாதிரி பத்தியங்களாக இருக்கின்றது. பின்பு உங்கள் பிரார்த்தனையை மனமுருகம் கூறி விரைவாக தீவாராதனை செய்ய வேண்டும். சுவாமிக்கு கடைசியாக நாம் தீவாராதனை செய்யணும். அதே மாதிரி இவருக்கு இந்த பூஜை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? எல்லாரும் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் எல்லாரும் செய்தார்கள். என்னென்ன பாருங்கள், இவர் நவகிரகத்திலே செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர். என்ன ஆன்மீக நண்பர்களே, ஜாதகத்தில் 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடத்திலே செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும். சாதிக்கும் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருளை கிடைத்து நிற்கின்ற பலன்களை நமக்கு தருகிறார், கிடைக்கின்றது. ஓம் நமச்சிவாய். அந்த பலன்கள்லாம் என்ன? நிலத்தகராறு, சொத்து தகராறு, வழக்குகள் அகன்று வெற்றி கிடைக்குமா? சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். அடுக்குமாடி கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு தலைமையில் வியாபாரம் பெறுகின்றது. ஓ நமச்சிவாய். கட்டிடப் பொருட்கள் வியாபாரிகள், கிரனைட், செங்கல், சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களின் தொழில் கடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும். எல்லாம் நியாயமாகவே செய்ய வேண்டும். செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணத்தடை நீக்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்குமா? ஓம் நமச்சிவாய். இவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி ரோஜா செவ்வரளி மேலே புஷ்பங்களால் பூஜை செய்தார். நினைத்த காரியம் நிறைவேறும். இவரை வழிபட சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஓம் நமச்சிவாய். பலநீரில் நண்டாயமானியின் அருள் கிடைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தமான நோய்களெல்லாம் அகலும். நமக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் பாருங்கள், அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும். அரளிப்பூ மாலையிட்டு வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சித்தர் யாரு? புலிப்பாணி சித்தராவா. ஓம் நமச்சிவாயம். இப்படிப்பட்ட குருவை மிஞ்சிய புலிப்பாணி சித்தர் அவர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு ஓம் நமச்சிவாயம். இதுவரை ஆத்ம நம்பர்களே பக்தி செய்தால், சித்தர்களை வணங்கி பக்தி செய்தால் நமக்கு இவ்வளவு பலன்கள் வந்து சேர்கிறது. சித்தர் வாக்கு சிவமாக்கு என்பார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் வரலாறு நாம் அதில் ஒன்றை எழுதிக் கொண்ட புலிப்பாணி சித்தருடைய வரலாறு சுபம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சித்தர். ஓம் நமச்சிவாய்.
ஓம்.